வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். சமஸ்கிருத சாமானிய ஞானம் பகுதி 1ல் பரிஷா 3rd பேப்பர் சமஸ்கிருத சாகித்யம் பகுதியில் ராமாயணத்தை பார்க்கணும். சமஸ்கிருத சாகித்யத்தில் ராமாயணம் ஆதி காவியமாக கருதப்படுகிறது. சமஸ்கிருத சாகித்யத்தில் ராமாயணம் பழைய காலத்து காவியமாக கருதப்படுகிறது. இது இயற்றியவர் மகரிஷி ஆதிகவியான வால்மீகி என்பவர். இந்த வால்மீகிங்கிறது ஆதிகவியான மகரிஷி ஆதிகவியான வால்மீகி இயற்றியிருக்கார். ராமாயணம் ஒரு மகா காவியமும் ஆகும். அது மிகப்பெரிய காவியம் ராமாயணம். இதை எழுதுவதற்கு வால்மீகி மகரிஷிக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டதே ஒரு விசேஷ சூழ்நிலையுடன் கூடியது. இதை எழுதுறதுக்கு வால்மீகி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே ஒரு விசேஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விசேஷ சூழ்நிலையுடன் கூடியது. ஒரு தினம் வால்மீகி சிஷ்யருடன் தமசா எதிரில் ஸ்நானம் செய்துவிட்டு திரும்பும்போது ஒரு வேடன் தனது பானத்தால் ஆண் பெண்ணாக கூடி ஒரு கிளையில் இருந்த கிரஞ்சம் என்ற தான பறவைகளை ஆணை அடித்து விட்டதை பார்த்தார். ஒரு நாள் வால்மீகி சிஷ்யருடன் தமசா ஸ்நானம் செய்து விட்டு வரும்போது ஒரு வேடம் தன் பானத்தால் ஆண் பெண் கூடியிருந்த ஒரு கிரஞ்சம் என்ற அந்த தான பறவை ஆண் பறவையை அடிச்சிட்டான். ஆண் பெண் பறவைகள் கூடியிருக்கும் ஒரு கிளையில் இருந்த கிரஞ்சம் என்ற தான பறவையை ஆணை அடித்து அந்த கிரஞ்சம் என்ற பறவைகளை ஆண் பறவையை அடித்து விட்டதை அதை பார்த்துட்டார் வால்மீகி. வேடனின் பானத்தால் அடியால் ஆண் பறவை துடித்து கீழே விழுந்தது. வேடனின் பானத்தினால அடிவிட்டு ஆண் பறவை ரொம்ப துடித்து கீழே விழுந்தது. அதை கண்டு பெண் பறவை கூக்குரல் இட்டது. பெண் பறவை சத்தம் போட்டது. இதை கண்ட மகரிஷியின் இருதயத்தில் நிரம்பிய சோக உருவாக வெளிக்கிளம்பியது. அந்த சோகமானது அதை பார்த்த மகரிஷி இதயத்தில் ரொம்ப சோகம் நிறைஞ்ச ஒரு சோகமாக சொல்கிறார். மா நிவாத் பிரதிஷ்டாம் துவம் ஆகமக சாஸ்வதீக சமாக நாதேகமும் அவதீக காமமோக மோகிதம். ஓ வேடனே, காமத்தால் மோகத்தால் அடைந்த தம்பதிகளான இரு பட்சிகளின் ஆண் பட்சியை நீ கொன்றதினால் நீ இந்த உலகத்துக்கு நிலையான தன்மையை அடைய மாட்டான்னு சாபம் வர்றாரு. ஓ வேடனே, காமத்தால் மோகித்த இந்த தம்பதிகளான இரண்டு பட்சிகளையும் ஆண் பட்சியை நீ கொன்றதுக்காக இந்த உலகில் நீ நிலையான தன்மையை அடைய மாட்டான்னு சொல்கிற சாபம் வர்றாரு. இந்த ஸ்லோகம் ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் நோட் பண்ணிங்க அடுத்து சொல்லுங்கள். இந்த ஸ்லோகம் அவர் வாக்கிலிருந்து கிளம்பின உடனே வால்மீகி மகர்ஷிக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. இந்த ஸ்லோகம் அவர் வாக்கிலிருந்து வரும்போது வெளிவந்த உடனே அவர் மனசில் ஒரு மகிழ்ச்சி தோணுச்சு.
அதே சமயத்தில் நாரத மகரிஷி எதிரில் தோன்றி ராமனின் சரித்திரத்தை எழுதும்படி உத்தரவிட்டார். அதே சமயத்தில் நாரத மகரிஷி வந்து அவர் எதுக்கு தோன்றி ராமாயணத்தை எழுத சொல்லி சொல்கிறார். அதை கேட்ட ரிஷி சிஷ்யருடன் ஆசிரமம் திரும்பினார். அதை கேட்ட ரிஷி சிஷ்யரோட வீட்டுக்கு போனார். அங்கே பிரம்மா வந்திருக்க கண்டு மகரிஷி அவரை உபசரித்தார். அங்கே பிரம்மா வந்திருந்தார், அதனால் மகரிஷி அவரை உபசரித்தார். அது சமயம் நாரதர் சொன்னதை பிரம்மாவிடம் தெரிவித்து அவர் உபதேசத்தை பெற்றுக்கொண்ட வால்மீகி மகரிஷி ராமசரிதத்தை மனக்கண்ணால் கண்டு எழுதி முடித்தார். அந்த சமயம் நாரதர் பிரம்மாவிடம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் உபதேசம் வாங்கிட்டு வந்து வால்மீகி ராமசரிதத்தை மனக்கண்ணாலே எழுதி முடித்தார். ஆகையினால் தான் வால்மீகி ஆதிகவி என்றும் அவரால் இயற்றப்பட்ட ராமாயணம் ஆதிகாவியம் என்றும் வழங்கப்பட்டு வருகிறது. நல்ல பழைய பெரிய கவின்னு ஒரு பேர் வாங்கினார். அதே சமயத்தில் ராமாயணம் வந்து பெரிய காவியம், பெரிய காவியம்னு வழங்கப்பட்டு வந்தது. ராமாயணம் 7 கண்டங்கள் கொண்டது. ராமாயணத்தில் 7 கண்டங்கள் உண்டது. அவை பாலகண்டம் அது இளமை பகுதியை பற்றி சொல்கிறது. அயோத்திய காண்டம் அயோத்தியா விஷயம் பற்றி சொல்கிறது. ஆரண்ய காண்டம் காட்டில் பற்றி சொல்கிறது, காட்டில் வாழறதை பற்றி சொல்கிறது. கிஷ்கிந்தா காண்டம் கிஷ்கிந்த நகரின் நிகழும் காவியம், கிஷ்கிந்த நகரில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறது கிஷ்கிந்த காவியம். சுந்தரகாண்டம் வந்து அழகான காண்டம். யுத்த காண்டம்னா போர் காண்டம். உத்திரகாண்டம்னா பின்னால் நிகழும் காண்டம், பற்றி சொல்கிறது உத்திரகாண்டம் என்பன. ராமாயணம் கர்ணரசத்தின் முக்கியமாக கொண்டது. ராமாயணம் வந்து கருணையான விஷயத்தை பற்றி முக்கியமாக சொல்லப்பட்டது. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணே ராமனாக அவதரித்து துஷ்டர்களான அர்க்கங்களை கொன்று சிஷ்டர்களை ரசித்தார். அதாவது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே ராமனாக அவதரித்தார். துஷ்டர்களை அர்க்கங்களை கொன்று சிஷ்டர்களை ரசித்தார். காப்பாற்றினார். துஷ்டர்களை அவர்களை கொண்டார். இந்த புண்ணிய சரித்திரத்தை தினமும் பாராயணம் செய்வதால் நமக்கு எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நன்மை அடைய முடியும். இந்த புண்ணிய சரித்திரத்தை பற்றி நம்ம தினமும் வந்து படித்தோம்னா நமக்கு எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போய் நம்ம நல்ல நன்மையை நம்ம அடைய முடியும். இது வரைக்கும் நோட் பண்ணிங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.